வணக்கம் மக்களே. கோபி மஞ்சூரியன் செய்கிறது பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சிட்டு பலர் கடையிலே வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அது சிம்பிளாக வீட்டிலையே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். பிறகு அதில் சுத்தமான 250 கிராம் காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை அதில் பிளான்ச் பண்ணணும். அதாவது கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை போட்டு 2 நிமிஷம் கழித்து தண்ணியிலேருந்து காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை வடிகட்டி எடுத்துக்கணும். அடுத்து கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, மிளகுத்தூள், தண்ணி கலந்து நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டிகளாக சேராத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அடுத்து காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை இந்த பேட்டரில் நல்லா கலந்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மாவில் கோட் பண்ணியிருக்க காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை எண்ணெயில் போட்டு நல்லா மொறுமொறுப்பாகிற வரை பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம செய்ய போகிறது மஞ்சூரியன் சாஸ். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நன்றாக நறுக்கிய பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து நன்றாக நறுக்கிய வெங்காயம் 1, நன்றாக நறுக்கிய குடை மிளகாய் பாதி, ஒரு நறுக்கிய பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து சமைக்கணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கலந்து அதை பேனில் ஊற்றி தொடர்ந்து சமைக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நம்ம பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை நல்லா கலந்துக்கணும். அடுத்து 30 வினாடிகளுக்கு டாஸ் பண்ணணும். ஓவர். அடுப்புல இருந்து இறக்கி கோபி மஞ்சூரியனை சுட சுட பரிமாறலாம். இந்த மாதிரி ருசியான ரெசிபீஸ்க்கு குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.